அம்மாடி சாப்பாடு போட்டோ எடுக்கிறதுக்கு இல்லம்மா, சாப்பிடுறதுக்கு. சம்மந்தி அம்மா, இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்றது கூட மணக்கோலத்துல நின்னு இப்படி செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு தானா. 100% கரெக்ட்மா. பட் நான் அப்படி இல்ல. என்ன வள்ளியம்மா இங்க நின்னு பேசிட்டு இருக்க? எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு பரிமாற வேண்டியதானே? எல்லாரும் வர வேணாமாங்க? ஏய் எங்கடா இருக்கீங்க? வாங்கடா எல்லாரும். வந்துட்டோம்பா. வாங்க வாங்க உட்காருங்க. நேரம் ஆகுதுடா, உட்காருங்கடா சாப்பிடுவோம். நீ விருந்தாளிமா, உனக்கு பரிமாறிட்டு தான் எல்லாருக்குமே. நீ என்ன சமைச்ச? இலைய கழுவிக்கோங்க. கூட்டு பொரியல். எனக்கு வை. எல்லாரும் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஸ்மைல் ப்ளீஸ். Thank you. பணியாரம் எடுத்துக்கங்க. சரிங்க சம்பந்தி. நான் வச்சுக்கிறேன். சரி சரி. இந்தாம்மா தேனு. ஏங்க ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆண்டி ஆண்டி இங்க பாருங்களேன். ஐயா ஏண்டி ரெண்டு பேரும் ஈன்னு இழிச்சிட்டு இருக்கீங்க? இவங்களே பாருங்களேன். அவங்க தான் அத்தை ஸ்மைல் ப்ளீஸ்னு சொன்னாங்க. அதான் அத்தை நாங்க சந்தோஷமா சிரிச்சோம். அதுக்காக இப்படி சிரிக்கிறது? சம்மந்தி சாப்பிடலாமா? ஏமா நீ போய் உட்காருமா, சாப்பிடலாம். செல்ஃபி எல்லாம் போய் இருங்க, பறக்காதீங்க. உட்காருங்க. பொரியல் நீ செஞ்சியா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா போட்டுக்கோங்கப்பா. ஐயோ என்னங்க தண்ணி குடிடா. தண்ணி குடிங்கங்க. குடிங்க. ஸ்டாப். என்ன தண்ணி குடிக்க கூடாது? தண்ணி எல்லாம் குடுக்காதீங்க. அப்படி தட்டுமா. ஐயோ ஓகே. தண்ணி குடிடா. ஒண்ணும் இல்ல. நான் தட்டுறேன். நீங்க விடுங்க. யா இட்ஸ் ஓகே. ஒண்ணும் இல்ல. நீங்க விடுங்க. நான் பாத்துக்கறேன். இப்போ ஓகேவா? இந்த கொஞ்சம் சரியா போச்சு. ஏலே மாப்பிள்ளை தண்ணி குடுமா. தண்ணி குடிங்க மாப்பிள்ளை. நீங்க உட்காருங்க. இதுக்கு எனக்கு வைத்தியம் தெரியும். என்னங்க ஒரே ஏறுதாங்க. தட்டக்கூடாதுங்க. அச்சச்சோ இல்லம்மா, இது பாட்டி வைத்தியம். இப்படி தட்டினா இப்ப மட்டும் இல்ல, இனி ஜென்மத்துக்கு வராது. என்னங்க ஒர வருமாங்க? வராது, இனிமே வராது. போச்சு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய்
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.